வேலும் மயிலும் துணை. கற்பக மலருடன் திரும்புதல். இது இப்படி இருக்க, கிளி ரூபத்தில் தேவலோகம் சென்ற அருணகிரியார் கற்பக மலருடன் அதிவேகமாய் அண்ணாமலை கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இவர் வருவதற்கு அறிகுறியாக அவ்வேளையில் பெருகி வரும் வெயில் தனிலே பிணைந்து வரும் தென்றல் காற்றினிலே கற்பக மலரின் திவ்யமான வாசனையானது திரு அண்ணாமலை முழுதும் நிலவி நின்றது. எல்லோருடைய உள்ளத்திலும் எல்லை இல்லாத புது மகிழ்ச்சியை உண்டாக்கியது. மெய்நெறியில் நிற்பவர்கள் விரும்பி தொட்டால் எதனையும் அளிக்க சக்தி வாய்ந்தது அல்லவா கற்பக மலர். எனவே கற்பக மலரின் சக்தியை என்னவென்று கூறுவது? சிறிது நேரத்தில் யாவரும் காணும் வண்ணம் அண்ணாமலை கோபுரத்தில் வந்து இறங்கி தாம் விட்டு சென்ற பூத உடலை தேடினார். ஆனால் தம்முடைய உடலை கண்டாரில்லை. உடனே காலதாமதமின்றி அரண்மனையை அடைந்து மன்னனிடம், அரசே, கவலையை ஒழியுங்கள், அருணகிரியார் கற்பக மலருடன் வந்து இருக்கின்றேன் என்று சொல்லி கற்பக மலரினை மன்னனிடம் கொடுக்க அதனை மன்னன் கண்களில் ஒத்திக்கொண்டான். மறு வினாடியே கண்களின் பார்வையை மீண்டும் பெற்று முதலாக தன் முன்பு கிளி ரூபத்தில் அருணகிரியாரை கண்டான். புத்துயிர் பெற்ற அரசனின் உள்ளம் துடித்தது, மொழி தடுமாறியது, உடல் நடுங்கியது, மனம் கலங்கி ஒன்றும் அறிந்தினலாகி பூமியில் விழுந்து புரண்டு ஞானமே உருவெடுத்து வந்த அருணகிரியாரை பார்த்து, அண்ணலே, வையகத்தை காக்க வந்த வள்ளலே, ஞானத்தின் திருவுருவே, அடியேன் அறியாமையினாலும் கண் இழந்தமையினாலும் தங்களுக்கு செய்ய தகாத தீங்கினை செய்துவிட்டேன். அதை சொல்லக்கூட என் நா எழவில்லை. அடியேனை மன்னித்தருளுமாறு தங்களை அஞ்சலி செய்து பிரார்த்திக்கின்றேன் என்று சொல்லி இரு கண்களில் இருந்தும் அருவி போல் நீர் சொரிய இரு கரங்களையும் அஞ்சலி செய்த வண்ணமாய் அண்ணலாரை நோக்கினான். தம்மை கண்டு கதறும் மன்னர் பெருமானை அருணகிரியார் எழுந்திருக்கச் செய்து பலவாறு தேற்றி, அரசே, ஆவதும் அழிவதும் ஆகிய எல்லாம் முருகப்பெருமானுடைய செயலேயாகும். இதில் யார் யாரை மன்னிப்பது என்று கூறினார். திருவுடையீர் கண்ணிழந்து துன்பக் கடலில் அழுந்திய அடியேனை சம்பந்தாண்டான் தன்னுடைய சூழ்ச்சியினால் தாங்கள் இறந்ததாக கூறினான். மெய்யுணர்வில்லாத நான் அவன் வார்த்தையை நம்பி தங்களுடைய திருமேனியை முறைப்படி தகனம் செய்ய கட்டளையிட்டேன். இந்நேரம் தங்கள் திருமேனி சாம்பலோடு சாம்பலாயிருக்கும். ஐயனே, உமது திருமேனியை மன்னனாகிய நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறி அதனை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டேன் அன்றோ? தேவரீர் எம் சுகத்தை நாடி சென்றீர். யானோ வெனில் உமது தீங்கினை நாடி செய்தேன். நாயிற்கும் கடையேன் ஆனேன். அன்னமிட்டு உயிர் அளித்தவர்க்கு நஞ்சு அதனை ஊட்டி கொன்ற மகா பாபியன்றோ நான் என்று சொல்லி சொல்லி கதறினான். மன்னன் மீண்டும் கண் பார்வையை அடைந்து விட்டான் என்பதினை அறிந்த சம்பந்தாண்டான் மன்னன் மூலமாக தம் உயிருக்கே ஆபத்து வந்துவிடுமோ எனக் கருதி திருவண்ணாமலையை விட்டு வேறு நாட்டிற்கு ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான். மீண்டும் மன்னன் அருணகிரியாரிடம், அருந்தவ தினையுடைய அண்ணலே, விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய இரு கண்களை எனக்கு தந்து அருளினீர்கள். அதற்கு பதிலாக நான் உமக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று மனம் நொந்து துடித்தான். அவ்வேளையில் கிளி ரூபத்தில் இருக்கின்ற அருணகிரியார் மன்னனை பலவாறு சமாதானம் செய்தார். ஆனால் மன்னனோ வெனில் தாம் ஆலோசியாமல்
செய்த காரியத்தை எண்ணி எண்ணி மனம் கலங்கி அருணகிரியாரிடம், அன்பின் வடிவமே, என் ஆருயிர் தெய்வமே, தாங்கள் என்ன கூறினாலும் எனக்கு மன நிம்மதி கிடையாது. ஐயனே, கண்களை மீண்டும் பெற்று என்ன பிரயோசனம்? தங்களுடைய பழைய திவ்ய ரூபத்தை காண முடியவில்லையே. இந்நிலையில் எனக்கு எங்கிருந்து மன நிம்மதி உண்டாகும்? சொல்லுங்கள் ஐயனே. தங்களுடைய திவ்ய உடலை தானம் செய்ய கட்டளையிட்ட நாயனுக்கும் கடையேனான அடியேன் உயிருடன் இருந்தும் உயிர் அற்றவனாகவே இருக்கிறேன். ஏன் தங்களுடைய திவ்ய ரூபத்தை காண முடியவில்லையே இக்கண்களுக்கு? தொடரும். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.